வேதியனாகி என்னை வழக்கினால் வெல்லவன் வழக்கினால் வெல்ல வந்த ஊதியம் அறியாதேனுக்கு உணர்வு தந்து உய்ய கொண்ட கோதிலாமுதே இன்று உன் குணப்பெருங்கடலை நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன் என மொழிந்தார் அன்பனை அருளின் நோக்கி அங்கணர் அருளிச் செய்வார் முன்பு எனை பித்தன் என்றே மொழிந்தனை பித்தன் என்றே மொழிந்தனை ஆதலாலே என் பெயர் பித்தன் என்றே பாடுவாய் என்றார் நின்ற வன் பெரும் தொண்டர் ஆண்ட வள்ளலை பாடல் உற்றார். பித்தனென்றே பாடுவார் வன் பெரும் தொண்டர் பித்தனென்றே பாடல் உற்றார் பாடல் உற்றார். பித்தா 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 பிறை சூடி பெருமானே அருளாளா பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தா மறவா எத்தான் மறவாதே மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருட்தூரையுள் அத்தா உனக்காயினி அல்லே
ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேகாக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்விகமே இந்து வாழ் சடையா ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் மகிழ்ச்சியில் மலர்ந்தார் இன்ப வெள்ளத்துள் திளைத்து மகிழ்ச்சியில் மலர்ந்தார் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறில்லா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் மகிழ்ச்சியில் மலர்ந்தார் மடித்தாடும் அடிமை கண் அன்றியே மனநே நீ வாழும் நாடும் தடுத்தாட்டி தருமனார் கமர் செக்கிடும் போது தடுத்தாட்கொள்வான் கடுத்தாடும் கரதலத்தில் கமருகம் எரியகலும் கரிய பாம்பும் பிடித்தாடி புலியூர் சிற்றம்பலத்தம் பெருமானை பெற்றாமன்றே பெற்றாமன்றே தடுத்து முன் ஆண்ட தொண்டனார் முன்பு தனிப்பெரும் தாண்டவம் புரிய எடுத்த சேவடியார் அருளினால் தரளம் எரி புனல் மரிதிரை பொன்னி மடுத்த நீள் வண்ணப் பண்ணை ஆரூரில் வருக நம்பால்
ஆரூரில் வருக நம்பால் எனவானில் அடுத்த போதினில் வந்து எழுந்தது ஓர் நாதம் கேட்டலும் அது உணர்ந்து எழுந்தார். தேராரும் நெடுவீதி திருவாரூர் வாழ்வார்க்கு ஆராத காதலின் நம் ஆரூரன் நாம் அழைக்க வாரா நின்றான் அவனை மகிழ்ந்து எதிர்கொள்வீர் என்று நீராரும் 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 சடைமுடி மேல் நிலவணிந்த அருள் செய்வார். முன்னே வந்து தோன்றும் முன்னே வந்து எதிர் தோன்றும் முருகனே முருகனே தோன்றும் முருகனே பெருகு ஒளியால் தன்னேரில் மாறனோ தார்மார்பில் விஞ்சையனோ மின்னேர் செஞ்சடை அண்ணல் மெய்யருள் பெற்றுடையவனோ என்னே என் மனம் திரிந்த திரித்த இவன் யாரோ என நினைந்த முன்னே வந்து எதிர் தோன்றும் முருகனோ முருகனோ இவன் என முருகனோ இவன் என நினைந்தார். கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து பிற்குவளை பவள மலர் விற்குவளை பவள மலர் மதிப்பூத்த விரை கொடியோ அற்புதமோ சிவனருளோ அறியேன் என்ற அதிசயித்தார். அற்புதமோ சிவனருளோ என்று அதிசயித்தார் அதிசயித்தார் அதிசயித்தார். கண்ணுதல் கோயில் தேவாசிரியம் ஆம் காவணத்து
விண்ணவர் ஒழிய மண்மேல் மிக்க சீரடியார் கூடி எண்ணிலார் இருந்த போதில் இவர்க்கு யான் அடியான் ஆகப் பண்ணுநாள் எந்நாள் என்று பரமர்த்தாள் பரவிச் சென்றார். அடியவர்க்கு அடியேனாவேன் என்னும் ஆதரவு கூற கொடிநெடும் கொற்றவாயில் பணிந்து கை குவித்து புக்கார் கடிகொள் பூங்கொன்றை வேய்ந்தார். அவர்க்கு எதிர்காண காட்டும் படி எதிர்த்தோன்றி நிற்க பாதங்கள் பணிந்து பூண்டு பெருமையால் தம்மை ஒப்பார். பேணலால் எம்மை பெற்றார். ஒருமையால் உலகை வெல்வார். ஊனமேல் ஒன்றும் இல்லார். அருமையாம் நிலையில் நின்றார். அன்பினால் இன்பம் ஆர்வார். இருமையும் கடந்து நின்றார். இவரை நீ அடைவாய் என்று தொல்லை மால்வரை பயந்த தூயாள் தன் திருப்பாகன் அல்லல் தீர்ந்து உலகு உய்ய மறை அளித்த திருவாக்கால் தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன் புகழாரை எடுத்து இசைப்பா மொழி என்றார். தில்லை வாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து உயவனார்க்கடியேன் இல்லையே என்னாக இயற்பகைக்கும் அடியேன் இளையார்தன் குடிமார் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் விரிபொழில் சுழ்குன்றையார் விரண்மிண்டற்கடியேன் அல்லிமென் முல்லையந்தார் அமர் நீதிக்கடியேன் ஆரூரனாரூரில் அம்மானு காளே பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரனாரூரில் அம்மானு காலே மன்னிய சிறுமறை நாவல் நின்ற ஊர் பூசல் வரிவளையால் மாணி நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன் திருநீலகண்டத்து பாடனார்க்கடியேன் என்னவன மரணடியே அடைந்திட்ட சடையும் இசைஞானி காதலல் திருநாவலூர் போன் அன்னவனமாரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் அம்மானு கண்பராவாரே. வேதநெறி தழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவளவயற்புகலி திருஞான சம்பந்தர்
பாத மலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவார். திருநாவுக்கு அரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வரும் ஞானத்தவ முனிவர் பாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவல் உருகின்றேன் பேர் உலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாளர் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். இரவாத இன்ப அன்பு வேண்டிப் பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். இன்னும் வேண்டும் மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க இன்னும் வேண்டும் என்றார். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினார் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது நிலவி உலகெல்லாம் அடியார் அவர் வான் புகழ் நின்றது நிலவி உலகெல்லாம். நம பார்வதிபதையே அரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. சிறார் திருவையாரா போற்றி. தென்தில்லை மன்றின் உள்ளாடி போற்றி. இன்றெனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி. நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா. அன்பர் பெருமக்களே, இந்த அருமையானதொரு பெரிய புராண வகுப்பு நிறைவு விழாவிலே நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் அவர்களை நான் சொல்லி உங்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டியதில்லை. ஐயா அவர்கள் நமக்கு சேக்கிழார் சாமிகள் எப்படி நம்மை அழைத்து சென்றாரோ அதுபோல எடுக்கும் ஆகதை என்று அவர் எடுத்து நம்மையெல்லாம் அந்த வெள்ளானை சறுக்கும் வரை கூட்டி சென்றிருக்கிறார். அவருக்கும் நம்முடைய வகுப்பு மாணவர்கள் சார்பாகவும் நிலையம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து கொண்டு அவரோடு சேர்ந்திசையாக இசைத்த மாணாக்கருக்கும் அந்த வயலினை வாசித்து தந்த இசைக்கல்லூரி சென்னை இசைக்கல்லூரியினுடைய பேராசிரியர் முனைவர் முத்துக்குமரன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு
மிருதங்கத்தை நமக்காக வாசித்து தந்திருக்கக்கூடிய அதே இசைக்கல்லினுடைய பேராசிரியர் இஞ்சிக்குடி இபிகே மணியையா அவர்களையும் நமது நிலையத்தின் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் உங்கள் அத்துணை சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு ஒரு சில நிமிடங்களிலே பெரிய புராண வகுப்பு நிறைவு விழாவானது இனிதே தொடங்க இருக்கிறது. திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா.